ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்தில் எப்படி நம்ம கோழிகளை பாதுகாப்பது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெயில் காலத்தில் கோழிகளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த கோழிகள் குடிக்கிற தண்ணியில் வந்து வெயில் டைமில் எலுமிச்சம்பழம் கலந்து வைங்க. நல்லா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்து உங்கள் கோழிகள் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி நிழல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்படி உங்கள் பண்ணையை சுற்றி நிழல் இல்லைன்னா மரம் செடியெல்லாம் வாங்கி நடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பண்ணையில் மணல் இருக்குன்னா அந்த மணலில் வெயில் டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. அப்போ தான் கோழிகள் வந்து மண்குழி எல்லாம் போடும். கோழிகள் சாப்பிட வந்து நீங்கள் இந்த மாதிரி தர்பூசணி, மிளாம்பழம் இதை கூட நீங்கள் வாங்கி தரலாம் வெயில் டைமில். ஏன்னா தர்பூசணினா கிலோவே 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி தான் போகுது. அதனால் நீங்கள் கிலோ 40 ரூபா, 50 ரூபா கொடுத்து 1 கிலோ ஃபீடு வாங்கி போடுறதுக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி கிலோ 20 ரூபா கொடுத்து நீங்கள் தர்பூசணி கூட வாங்கி தரலாம். வெயில் டைமில் கொடுங்க. அடுத்து உங்கள் கோழி பண்ணை வந்து ஷீட்டில் போட்டு இருந்தீங்கன்னா மேலே வந்து தென்னை ஓலை இந்த மாதிரி ஓலைலாம் வெட்டி போடுங்க. அப்போ தான் ஹீட்டை வந்து சீக்கிரமாக கோழி குண்டு உள்ளே இறங்காது. மேக்ஸிமம் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பண்ணாலே போதும். கோழிகளுக்கு வந்து வெயில் காலத்தில் எந்த நோயும் மேக்ஸிமம் வராமல் பார்த்துக்கலாம். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.